வெறும் ட்ரெய்லர் தாமா, மெயின் பிக்சர் நீ பார்க்கலையே, கூடிய சீக்கிரத்துல பாப்ப இப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம எதிரி நாடான துருக்கிக்கு நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து கற்பிக்க போகுது அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். துருக்கியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியும், துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைனாலும் நாங்க வந்து பாகிஸ்தான் கூட துணை நிற்போம், நாங்க காஷ்மீருக்காண்டி வந்து குரல் கொடுப்போம், நாங்க வந்து இந்தியாவை எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் வசனம் பேசிட்டே வந்து வருவாங்க. துருக்கியை நம்ம இந்தியா பெருசா கண்டுக்கிறது இல்லைன்னா கூட எப்படி வந்து துருக்கி பாகிஸ்தானுக்கு வந்து உதவுதோ அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து துருக்கியோட எதிரி நாடுகளுக்கு வந்து உதவணும்னு சொல்லிட்டு பல காய்களை வந்து நகர்த்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இந்தியாவுக்கும் அட்வான்டேஜ் ஆகிற மாதிரி விஷயமும் துருக்கியும் கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுல அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 2020 அர்மீனியா அசர்பைஜான் போர் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து வெடிச்சிச்சு. இப்போ எப்படி வந்து ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றம் வந்து இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2020 ஒரு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட் வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில வந்து நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அசர்பைஜான் தான் கொஞ்சம் வந்து முன்னேறி வந்து போனாங்க, அர்மீனியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து ஆயிடுச்சு. சோ அதுக்கான காரணம் என்னன்னா துருக்கி வந்து அசர்பைஜானுக்கு நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. துருக்கியோட ட்ரோன்ஸ் தான் அசர்பைஜானோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா வந்து இருந்துச்சு. அதனால இப்ப அர்மீனியா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மாதிரி நாளைக்கு திரும்பவும் அர்மீனியா அசர்பைஜான் பிரச்சனை வந்து வெடிக்கலாம், அந்த ஒரு பிரச்சனைக்கு தயாராகிற மாதிரி நம்மளோட டிஃபென்ஸ் செக்டாரை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு அர்மீனியா ரொம்பவே ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் வந்து இருக்காங்க. சோ அதனால வந்து அர்மீனியா என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஏன் இந்தியா கிட்ட இருந்து ஒரு சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கக்கூடாது, குறிப்பா பர்டிகுலரா வந்து ட்ரோன்ஸ் வந்து நம்ம ஏன் வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முடிவை வந்து அர்மீனியா வந்து எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இந்த ஜூன் மாசம் தான் அர்மீனியாவோட ஒரு டெலிகேஷன் குரூப் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து இங்க பலகட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்திருக்கு. எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ட்ரோன்ஸை வந்து அர்மீனியா வாங்க போறதா ஒரு சில தகவல் வந்து வந்திருக்குங்க. நம்ம எல்லாத்துக்குமே இந்த தெரியும், இந்த அர்மீனியா அசர்பைஜான் போருக்கு அப்புறம் எல்லா நாடுகளுமே ட்ரோன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் இந்த அர்மீனியா அசர்பைஜான் கான்ஃபிளிக்ட் தான். ஏன்னா இந்த அர்மீனியா அசர்பைஜான் கான்ஃபிளிக்ட்ல அசர்பைஜான் யூஸ் பண்ண ட்ரோன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பேசு பொருளா வந்து மாறிச்சு. அதுல வந்து எல்லா நாடுகளுமே ட்ரோன்ஸ் ரொம்ப முக்கியப்பா, இனி வரப்போற காலங்கள்ல ட்ரோன்ஸுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே வந்து ட்ரோன்ஸ் அதிகமா வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நம்ம ஒரு படி மேல போய் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்நாட்டிலே ட்ரோன்ஸ் வந்து தயாரிக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மட்டும் இல்லாம இஸ்ரேல் கூட ஒரு கூட்டு தயாரிப்புல நம்ம ட்ரோன்ஸை வந்து நம்ம நாட்டிலே வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அந்த ட்ரோன்ஸை தான் வந்து அர்மீனியா இந்தியா கிட்ட வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வந்திருக்கு. இதனாலதான் அர்மீனியாவோட டெலிகேஷன் குரூப் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ட்ரோன்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான நியூஸ்ங்க. பாருங்க இந்தியா வந்து எப்படிலாம் வந்து டிப்ளமேட்டிக்கா முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரோன்ஸோட முக்கியத்துவம் தெரிஞ்சவனே நம்ம வந்து இன்னொரு நாடு கூட கை கோர்த்து நம்ம உள்நாட்டிலே வந்து தயாரிச்சு நம்ம வந்து ட்ரோன்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா நம்ம இந்தியா வந்து அமைச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்ப இது எந்த வகையில துருக்கியை வந்து கவுண்டர் பண்ற மாதிரி இருக்கும், அர்மீனியாவுக்கும் துருக்கிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. இப்ப துருக்கி என்ன பண்ணுது, பாகிஸ்தானுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தானுக்கு ட்ரோன்ஸை கொடுத்து நீ இந்தியாவை எதிர்த்து பாரு, நீ வந்து காஷ்மீர் விஷயத்துல நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு ஆயுதங்களை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அர்மீனியாவுக்கு வந்து ட்ரோன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அது இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா துருக்கி வந்து பாதிக்கும். இப்பவே துருக்கி ஊடகங்கள்லாம் வந்து இதை பத்தி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா வந்து அர்மீனியாவுக்கு வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்க போறாங்க, ட்ரோன்ஸ் கொடுக்க போறாங்க, அப்படி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்பயே நியூஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆக வந்து ஆரம்பிச்சிருச்சு. சோ அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்து கிரீஸ் கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் டைஸும் சரி நார்மல் டைஸும் சரி ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கா வந்து இருந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி துருக்கிக்கும் கிரீஸுக்குமே வந்து பல பிரச்சனை வந்திருக்கு. இதுல இருந்து என்ன சொல்ல வரோன்னு பாத்தீங்கன்னா நீ வந்து எனக்கு எதிராக பாகிஸ்தான் கூட போன அப்படின்னா நான் வந்து உன்னோட எதிரி நாடுகள் கூட வந்து கை கோர்ப்பேன், உனக்கு எதிராக செயல்படுவேன் அப்படின்றதா இந்தியா வந்து இன்டைரக்டா வந்து காமிக்க வராங்க. இதுதான் வந்து இன்டைரக்டா இந்தியா வந்து சொல்ல வந்து நினைக்கிறாங்க. அதனாலதான் ஆல்ரெடி நம்ம இந்தியாவும் கிரீஸும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தணும், நம்மளோட டிஃபென்ஸ் டைஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியாவும் கிரீஸும் பல முயற்சிகள் வந்து எடுத்தோம். சோ இது எல்லாமே துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஆனா இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா துருக்கி கொஞ்சம் அடக்கிதான் வந்து வாசிக்கிறாங்க. பாகிஸ்தான் கிட்ட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வந்து வச்சுக்கிற மாதிரி தெரியல. இனிமேல் வந்து ஏதாவது வந்து சீன்னாங்கன்னா நம்ம இந்தியா வந்து சும்மா இருக்காது, நாங்க வந்து எல்லா நாடுகள் கூடயும் கை கோர்ப்போம் அப்படின்றத நம்ம இந்தியா வந்து சொல்ல வராங்க. எனவே அர்மீனியா வந்து நம்ம கிட்ட இருந்து ட்ரோன்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா இது இந்தியாவுக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸா இருக்கும், இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னும் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.